ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். ஸோ ஓட் ஃபார் டிவிக்கு எல்லாரும் ஓட் ஃபார் டிவிக்கு போட்டு முடிச்சாச்சு. ஸோ என்னோட சேனலில் அவரோட கடமை முடிஞ்சு எனக்கு கடமை செலுத்துங்க, நான் உங்களுக்கு கடமை திருப்பி செலுத்துவேன். ஸோ விஜய் சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க, அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் வளர்ச்சி தான் என்னோட வளர்ச்சி. உங்கள் ஹெல்ப்பு எனக்கு என்றைக்கும் தேவை. விஜய் சார் கேட்ட மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகே. ஸோ மக்களே, எவ்வளோ பரபரப்பாக எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சோ, இந்த டயத்துக்கு பேசுறது என்னன்னா, எவ்வளோ பரபரப்பாக எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் 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 சொல்லிட்டு 5 வருடங்கள் சென்றதும் தெரியல, போனதும் தெரியல. ஸோ அகைன் வந்துருச்சு. ஸோ வந்து போன எலெக்ஷன் வந்து பொழுது எலெக்ஷன் இன்னைக்கு வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் ஒன்னு நான் ஒரு போலீஸ் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம சூரிய ஹீரோவை நடிச்ச படம், நான் வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண படம், நல்லா ஞாபகம் இருக்குது. பொழுதஞ்சு எலெக்ஷன். ஆனால் இன்னைக்கு நைட் ஷூட் போயிருந்தேன் நான். பொழுதஞ்சு எலெக்ஷன் நைட் ஷூட் போகணும். போன 5 ஆண்டுக்கு இந்த 5 ஆண்டுக்கு பெருசாக எதுவும் ஷூட் போகல. ஸோ ஒர்க்கு தான் போயிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த அந்த கடந்த 5 ஆண்டு விஷயங்கள் வந்துட்டு தாண்டி போயிடுச்சு. ஸோ போன 5 ஆண்டுக்கு வந்து நான் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். இந்த 5 ஆண்டு வந்து நம்ம புதுசாக தொடங்கி இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லார் நெஞ்சிலும் குடியிருக்கிற, என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள், நம்ம எல்லார் நெஞ்சிலும் குடியிருக்கிற விஜய் சார் டிவிக்கு அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு என்ன பயம் இருக்குது. அதனால் வந்துட்டு அவர் ஒரு வாய்ப்பு கேட்டார், எல்லாருமே சேர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க தான் நான் நம்புகிறேன். ஸோ கன்ஃபார்மாக தெரியும், இந்த கடுமையான போட்டியில் டிஎம்கே, டிவிகே அண்டு ஏடிஎம்கே மற்ற இதர கட்சிகள், இந்த கடுமையான போட்டியில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வில்வித்தைக்காரர் விஜயம் தான் ஜெயிப்பன்றது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அது கடவுளோட கிருபை. ஸோ கடவுள் நினச்சி தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் அவர் வந்து அண்டர் ப்ராசஸ் மாதிரி எதாவது சொல்லுவாங்க, அண்டர் ப்ராசஸிங், லோடிங் சொல்லிட்டு பல வருஷமாக லோட் பண்ணி இன்றைக்கி வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. செலெக்ஷன் முடிஞ்சாச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு அவ்வளோ கூட்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் லைவாகவும் பார்த்துருப்பீங்க. கிளாம்பாக்கம் ரோடு, சென்ட்ரலோட எக்மூர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஏன் ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் என்ன வேண்டியிருக்கு இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு? இவ்வளோ 5 ஆண்டு எலெக்ஷன் தமிழ்நாடு பார்த்துருக்கோம் சுதந்திரத்துக்கு அப்புறம். பட் ஆனால் அப்போ இருந்த எம்ஜிஆர்லேருந்து, கலைஞர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து, காமராஜர்லேருந்து, அண்ணாவிலேருந்து யாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ வந்து கூட்டங்கள் கம்மி தான். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி, அந்த மொபைல் ஆகட்டும், இல்லை ஃப்ளைட் ஆகட்டும், இல்லை பஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக பேசுறது ஒரு ஆளாகட்டும் யாருமே இல்லை. ஒரு வேளை எம்ஜிஆருக்கு வந்திருக்கலாம் கூட்டங்கள். அப்போ வந்து பட்டணம், ஐ மீன் மெட்ராஸ், எல்லாமே பட்டணம் தான் போகிறேன், பட்டணம் போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மெட்ராஸ் பட்டணம், அப்புறம் தான் சென்னை ஆச்சு. ஸோ வந்து மெட்ராஸ்லேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து ஊருக்கு போயிட்டு ஓட்டு போகிறவங்க இருந்திருப்போம். அதுவும் எம்ஜிஆருக்காக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. மேபி கலைஞருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் பெருந்திரளான கூட்டம் எம்ஜிஆருக்கு. அதுக்கப்புறம் இப்போ விஜய்க்கு தான் வரலாறு காணாத கூட்டம். பொய்யால பொங்கல் திருவிழாவுக்கு போகிற மாதிரி மக்கள் கூட்டம் அள்ள மோதுது. ஆனால் அதுலேயும் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கண்டிப்பாக தோக்குறது உறுதி. ஏன்னா இவ்வளோ வன்மம் இருக்கக்கூடாது, இவ்வளோ தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது கரெக்டு தான். ஸோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அரசாங்கம், தோற்க போகிற அரசாங்கம் எவ்வளோ வன்மை இருக்கக்கூடாது. ஏன்டா நாயே, நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி, ஏன்டா நாயே, இது வந்துட்டு மக்களுக்கான தேர்தல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீனு. ஸோ இருந்த ஆட்சி ஆண்டாச்சு. ஸோ ஆசை தீர ஆண்டாச்சு. நான் வந்துட்டு ஒரு இதில் ராயபுரம் சைடு ஏதோ ஒரு சைடு சொல்கிறேன், நான் வந்து மீசாவை போயிருந்தேன், ஜெயிலுக்கு போயிருந்தேன். அந்த வடு கூட என் உடம்புல இன்னும் இருக்குது. ஸோ ஆனால் மறையலை. எதுக்காக போனேன்? உனக்கு நல்லது, உங்கள் அப்பா ஆட்சியில் இருக்கும்போது இதில் எதிர்த்து நல்லதுன்னு. அரசியலுக்கு வந்தால் அதெல்லாம் சகஜம் நம்பா. அதான் சண்டையில் சட்டை கிளிய தான் செய்யும். அரசியல் வந்து அடிப்பட தான் செய்யும், ஜெயிலு வரதான் செய்யும். எல்லாமே பொது 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 நிகழ்ச்சிக்கு வந்தாச்சுன்னா அடிப்பட தான் செய்யும். அப்போ அடிப்படாமல் உடம்புல தழும்பு இல்லாமல், ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், உன் மேலே குற்றம் சுமத்தாமல், விமர்சனம் இல்லாமல்னா வீட்டிலே இருந்திருக்கணும். ஸோ அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் வந்து சினிமாவில் இருக்க வரைக்கும் அவர் ராஜாவாக தான் இருந்தார். இப்போவும் ராஜா தான் அவர். அப்போ வந்து சினிமா ஃபீல்டுக்கு மட்டும் தான் ராஜா. இப்போ தமிழ்நாட்டுக்கே ராஜா ஆக போகிறாரு. ஸோ அதனால் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. சினிமா விட்டு வெளில வந்து அரசியல் வந்தது தான் பிரச்சனை. ஸோ அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை. மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறது தான் அரசியலே. புரியுதுங்களா? மக்களோட பிரச்சனை தீர்க்கிறது தான் அரசியல். இதில் கொள்கை, கோட்பாடு, லொட்டு லொஸ்கு இதெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர். மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறான் பாரு, அதுதான் டசன்ட் மேட்டர். மக்கள் பிரச்சனை, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு எதுக்கு சொல்லியிருக்காங்க? மக்களுக்கு சேவை செய்யறேன்னா நீ சிவனுக்கு சேவை செய்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து விஜய் இப்போ செய்ய வர்றாரு. அவரோட படைகள், அவரோட
வாரியர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வராங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வராங்க. மக்கள் கோடான கோடி நன்றி விஜய் சொல்ல வேண்டிய கடமை வந்துருச்சு. அவர் 4ஆம் தேதி சிஎம் ஆனதா அவர் 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 கொடுக்குற ஸ்பீச்சே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. மே 14 மே 4 அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக அவர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் தான் சைன் போட போகிறார். ஸோ அவர் விட்ட 6 சிலிண்டர் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, 200 யூனிட் ஃப்ரீ, பெண்கள் பாதுகாப்பு ஃப்ரீ, எக்ஸட்ரா 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 அவர் சொன்னது எல்லாமே நிறைவேற்ற போகிறார். ஸோ அதனால் வந்து வெயிட்டிங் ஃபார் நியூ சிஎம், நியூ தலைவர் தமிழ்நாட்டுக்கு, ஃப்ரெஷ் கேண்டிடேட், ஃப்ரெஷ் தலைவர். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்துட்டு அவ்வளோ கூட்டம், அதில் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம், செம்ம கூட்டம். பஸ்ஸே இல்லை, ஏன்னா ஃப்ரீன்ட்டாங்க, பஸ்ஸே இல்லை. 500 பஸ் வர வேண்டிய இடத்துல ஒரு 50 பஸ் இல்லை 100 பஸ் வந்தால் எப்படி மக்கள் போவாங்க? இதுலேயும் ஒரு சதி, ரோடு ஃபுல்லாக டிராஃபிக். ஒய்யால பொங்கலுக்கு மட்டும்தான், பொழுதஞ்சா பொங்கல்னா நீ டே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக செம்ம கூட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும் ஜிஎஸ்டி ரோடெலாம். ஸோ இப்போ கோயம்பேடு இருந்தால் கோயம்பேடு வெடிச்சிருக்கும் போல இருக்குது. நல்ல காலம் தூக்கி போயிட்டு அங்கே போட்டாங்க. இது டிஎம்கே பண்ணதில் ஒரு வேலை, இது ஒரு நல்ல வேலை. தூக்கி போய் கிளாம்பாக்கம் போட்டோம், அங்கேயும் செம்ம கூட்டம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா கொண்டு மக்கள் புரட்சி வந்து வெடிக்க தான் செய்யும். ஐ மீன் ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு பேச்சு இருக்கும், பிடிச்சவங்க 10 பேர் இருப்போம், பிடிக்காதவங்க 10 பேர் இருப்போம், பிடிச்சவங்க 100 பேர் இருக்கும், பிடிக்காதவங்க 50 பேர் இருக்கும். அது மாதிரி பாரிஸ்லேருந்து கோயம்பேடு வரும்போது யாருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பிடிக்கல, கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் போகும்போது யாருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பிடிக்கல. அப்புறம் செட் ஆயிடுச்சு. இப்போ பாரிஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு, அப்புறம் கோயம்பேடு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ சிட்டிலேருந்து அவுட்ரு, ரொம்ப அவுட்டரில் தூக்கி போய் போட்டாங்க. இது பெட்டர் தான். ஏன்னா அது ஃபியூச்சரில் இன்னும் 50 வருஷம் பொறுத்து பார்த்தோன்னா கோயம்பேடு மாரி அதுவும் செம ஃபேமஸ் ஆகிடும். அங்கேயும் நெருக்கடி, மேபி அங்கேருந்து வேற எங்கேயாச்சும் கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சென்னை வந்து ஓவராக பெருசாகிட்டே போகுது. சின்னது அந்த மெட்ராஸ் பட்டணம், பட்டணம் டு மெட்ராஸ், மெட்ராஸ் டு சென்னை ரொம்ப பெருசாகிட்டே போகுது. கலைஞர் இருக்கும்போது மெட்ராஸ் இன்னும் விரிவுபடுத்தணும், இன்னொரு மெட்ராஸ் உருவாக்கணும் கனவு கண்டார். அது நல்ல விஷயம் தான். கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் கிட்ட எதுவுமே இல்லை. ஒன்றும் போண்டி ஆகலை, உள்ள இருக்கிற மசாலா வேலை செய்ய மாட்டேங்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, கலைஞர் மாதிரிலாம் வேலை செய்யாது. ஸோ மக்களே, போனதெல்லாம் போகட்டும். தலைவருக்கு வில் வித்த விஜயன் தான் வின் பண்ணுறான். எப்பவுமே வில் அடிக்க முடியாத ஒரே ஒருத்தன் வில் விஜயன், வில் வித்த விஜயன் அர்ஜுனன் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி நம்ம ஆள் சினிமாலையும் சரி, அரசியலையும் சரி, எப்பவுமே நம்பர் 1 தான். அவர் தோற்றுதா சரித்திரமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நாளைய தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. அவர் படம் நடித்த நாளைய தீர்ப்பு ஃபஸ்ட்டு படம் மாதிரி, பெஸ்ட் படம் அது. அந்த மாதிரி அவர் ஃபஸ்ட் எலெக்ஷன் பெஸ்ட் எலெக்ஷன், சி ஜோசப் விஜய் நான் சொல்லிட்டு சிஎம் சைன் போட போகிறாரு. தமிழ்நாடு வரலாற்றிலே காணாத அந்த வரலாறு திரும்புகிறது. அவர் சொன்ன மாதிரி வரலாறு திரும்பவும், வில் வித் விஜயன் தான் சிஎம் ஆகிறார். ஸோ இது காரணம் வந்து மக்கள் கூட்டம் அலம்போது, பஸ் ஸ்டாண்ட்லேயே டிவிகே டிவிகே டிவிகேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவ்வளோ கத்துறாங்க. ஃப்ளைட்டில் வெளிநாட்டில் இருந்துலாம் வந்து இறங்குறாங்க. இவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் பாருங்க ட்ரெயினில் போனாங்க, பஸ்ஸில் போனாங்க, காரு, வேனு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஃப்ளைட்டு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, மக்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க ஊரில் போயிட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. நானும் வில் வித் விஜயனுக்கு ஓட்டு போட்டேன். ஸோ வந்து டிவிகே டிவிகே விசில் சின்னம் தான், விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டது. ஸோ அதனால் வந்துட்டு போடாதவங்க கூட விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரோட சப்போர்ட்டை தெரிவித்தாங்க. இந்த காண்டு தாங்காமல், ஸோ ஐ மீன் துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுக்கும் டிவிகே அசோக்குக்கும் செம்ம சண்டை. ஸோ இது வந்துட்டு எப்படி அராஜகம் தான் தெரியுது. அப்போ இதனால தானே வெறுத்து போய் டிஎம்கே வேணான்றது. நான்லாம் டிஎம்கே ஏன்னா ஓட்டு போட சொல்லிட்டு வெறுப்பாக இருக்கேன், கடுப்பில் இருக்கேன். ஸோ உனக்கு தேவைன்னா மக்கள் உனக்கு போடுவாங்க. நீ மட்டும்தான் கழட்டணுமா, நீ மட்டும்தான் பிடுங்கணுமா? டிவிக்கு வந்து புதுசாக வரக்கூடாதா? ஏன் வரட்டும், தலைவன் நல்லதை செய்யத்தானே வரான். நீ நல்லது செஞ்சால் உனக்கு டிஎம்கே ஓட்டு போட போகிறாங்க. நீ வேணான்றதானே மக்கள் ஒதுக்குறாங்க. ஸோ இன்னமும் வந்துட்டு அவ்வளோ வன்மத்தில் இருக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி 4ஆம் தேதி அன்றைக்கி என்ன சண்டை வரப்போகுதுன்னே தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஓட்டு போட்டாச்சு. 99% வந்து டிவிக்கு எதை வின் பண்ணுற ஸ்டேட்டஸ் இருக்குது. 1% தான் இதர இதர கட்சி, மற்ற கட்சிகள்லாம். ஸோ அதனால் வந்துட்டு பொட்டியெல்லாம் பாதுகாப்பாக எங்கே கொண்டு போகணும், வாக்கு எங்கே என்றாலும் அங்கே எதுவும் சேர்த்தாச்சு. பட் அதுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு, 40 அடுக்கு பாதுகாப்புலாம் இருக்குது. இதையும் மீறி அதில் ஏதாவது ஊழல் நடந்துச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஊழல் நடந்தாலும் நடக்கலைனாலும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அந்த மாதிரி விஜய் தான் வந்துட்டு சிஎம் ஆகிறார். விஜய் தான் சிஎம் ஆகிறார். தாவிக தலைவர் விஜய் விசில் சின்னம் தான் வெற்றி பெறும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வெற்றி பெறும். இது எல்லாரோட நம்பிக்கை, மக்களோட மக்களோட நம்பிக்கை, கடவுளோட ஆசீர்வாதம், இது நடக்கும். ஸோ அவ்வளோ எழுச்சி மக்கள்கிட்ட. திருவிழாவுக்கு போகிற மாதிரி, தேர்தல் திருவிழா மாதிரி அப்படிதான் நடந்துச்சு.
எப்பவுமே எதிர்பார்க்காத அளவுக்கு 87%, 90%, 92% இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ மேப் கிரேட் பார்த்தோம்னா 2026 தான் கிரேடு இப்படி வந்து நிற்கிது. ஸோ இப்படி இருந்து கிரேடு வந்து இப்படி வந்து நிற்கிதுன்னா அது அந்த ஒற்றை விரல் புரட்சி தான். விஜயால மட்டும்தான். விஜயால மட்டும்தான் இவ்வளோ கூட்டம். இல்லைன்னா ஃபாரின்லேருந்து 1,00,000, 1,50,000 துபாய், சிங்கப்பூர், ஸ்காட்லாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்காலேருந்து எவன் வருவான்? ஃபாரின்லேருந்து எவன் வரும் ஓட்டு போடுறது? எவனும் வரமாட்டான். ஸோ இதுவே டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து எவனுமே வந்திருக்க மாட்டான். ஆனால் விஜய் என்ற ஒரு கட்சி, டிவிக்கு என்ற ஒரு கட்சியாக தான் மக்கள் இவர் சொன்னார் வெளிநாட்டில் இருந்து என்ன வேலையாக இருந்தாலும் எப்பாற்பட்ட வேலையாக இருந்தாலும் ப்ளீஸ் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க வந்து எனக்காக ஓட்டு போடுங்க விசில் சின்னத்தில் ஒரு தலைமுறைக்கான கட்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ கற்றுனர். இந்த ஃபோர்ஸில் எவனுமே கற்றுருக்க மாட்டான். எல்லாமே வந்து சாஃப்டாக வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. விஜய் மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியோ ஃபோர்ஸாவோ அறிவுரை சொல்லியோ தெளிவாகவும் தந்திரமா மந்திரமா டெக்னிக்கலாக பேசி ஓட்டு வாங்கின ஒரே ஆள் இவர் மட்டும்தான். இவருக்காக மட்டும்தான் மக்கள் கிளம்பி வந்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75% ஓட்டு டிவிகேக்கு விழுந்துருச்சு விசில் சின்னத்துக்கு. மீதி 25% வந்துட்டு அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் முடங்கி நின்றுட்டாங்க. போக முடியாமல் சென்னையில் இருந்து நிறைய பேர் நின்றுட்டாங்க. ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன், ஃப்ளைட்டு எனக்கு டிக்கெட் கிடைக்கல, என்னால் வர முடியல, நிறைய பேர் 25% அடங்கிடுச்சு. ஸோ மக்களே வந்துட்டு டிவிகேக்கு மக்கள் வந்து பேராத ரொம்ப ரொம்ப பெரிய வளர்ச்சி பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் ஃபார் சிஎம் விஜய் சார் மட்டும்தான். ஸோ வெயிட்டிங் ஃபார் May 4. ஸோ அதனால் எல்லாருமே வந்து 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்துட்டு எவ்வளோ டிவிக்கு எவ்வளோ பிளாஸ்ட் பண்ணுறத மட்டும் தெரிஞ்சிடும். ஸோ வெயிட்டிங் ஃபார் நியூ சிஎம்சி ஜோசப் விஜய் எனும்னா அந்த சைனுக்காக அந்த வார்த்தைக்காக தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு டயத்தில் ஜெயலலிதா நான்ன்ற மாதிரி கலைஞர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி எம்கே ஸ்டாலின் இல்லாமல் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் சொன்னார் இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போ காலி. இப்போ வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் விஜய் சிஎம்மாக பதவி ஏற்கிறாரு, தட்டுறாரு, தூக்குறாரு. தமிழ்நாடு முதல் மாநிலமாக வேர்ல்டுலேயே முதல் மாநிலமாக தட்டி தூக்கி நிற்க வைக்கிறாரு. மேபி தமிழ்நாடை தூக்கி நிற்க வச்சு வல்லரசு நாடுக்கு தமிழ்நாடே வல்லரசு நாடு மாதிரி ஆக்கிட்டாருன்னா அடுத்தது பிரதமர் எலெக்ஷனு தான். பிரதமர் கேண்டிடேட் ஆக கூட சான்ஸ். ஸோ இவரோட திறமை, பேச்சு திறமை, ஆட்சி வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு செழிப்பாக கொண்டு போயிட்டாருன்னா அந்த கட்சி பெரிய லெவலில் இப்போ எப்படி பிஜேபி இருக்கு அந்த லெவல் காம்படிஷன் ஆகணும் ஒரு டயத்தில். இப்போ எப்படி ஒரு டயத்துக்கு காங்கிரஸ் பிஜேபி இருக்கோ அப்போ வந்து பிஜேபி டிவிக்கேன்னு முட்டி மோத போகிறாங்க வருங்காலங்கத்தில். ஸோ அப்போ வந்து விஜய் அண்ணா வந்துட்டு பிரதமராகவும் ஆறாரு. மேபி டெல்லியில் தான் போயிட்டு தலைமைச் செயலகம், சென்னையே தலைமைச் செயலகம் ஆகிடும். இந்தியாவோட தலைமைச் செயலகம் சென்னை அப்படின்னு மாறக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஃப்யூச்சரில். அதுக்கு அந்த மாற்றத்துக்கு ஒரே தலைவன் டிவிகே விஜய் மட்டும்தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து நான் நாளைக்கு யோசிப்பேன், ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பேன். அவரும் ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சு தான் வந்து மக்கள் இயக்கமாக இருந்த கட்சியை தமிழக வெற்றி கழகம் மாற்றி இன்னைக்கு சிஎம் ஆக போகிறார். ஸோ அவரோட ஃப்யூச்சர் பிளான் இதுதான். ஸோ மக்கள் எங்கிருந்தால் நல்லா இருக்கணும். ஸோ அவரோட எண்ணங்கள் அதுதான். கடவுளோட எண்ணமும் அதுதான். மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அவர் கடவுள் வந்துட்டு படைச்சிருக்காரு. நம்ம வாழ்ந்துட்டு டூர் அனுப்பிச்சிருக்காரு, பூமிக்கு டூர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த டூரில் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகிறத விட்டு அவன் வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், கொலை பண்ணிக்கிறான். அது நம்பர் ஒன்னாக இருக்குது டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருமே தான். 2 திராவிட கட்சிகளும் குப்பை தான், ஊழல்வாதிங்க தான். ஸோ இந்த 2 ஊழல்வாதியும் தூக்கி விசிறி போட்டு அப்பாப்பா விஜய் சொன்ன மாதிரி அப்பப்பா இவங்க கூட்டணி வச்சு ஊழல் பண்ணுறதுக்கு போதுண்டா சாமின்ற மாதிரி தூக்கி தயவு செஞ்சு மக்கள் போட்டாங்க. கடவுள் கிருபை, அவர் கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குது. அவர் தான் நியூ சிஎம். மக்களே உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஓட்பா டிவிக்கு என்ற மாதிரி டிவிக்கு போட்டாச்சு. இனிமேல் அண்ணாவோட டிவிக்கு தலைவரோட ஆட்சி தொடரும். எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஃப்யூச்சரில் அவர் தான் இனிமேல் பர்மனண்ட் சிஎம், பர்மனண்ட் பிரதமர் ஆகக்கூடிய தகுதி இருக்குது. அதுக்கும் அவர் ட்ரை பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. ப்ராட் மைண்ட் ஃபார் என் விஜய், சி ஜோசப் விஜய். ஸோ மக்களே வெயிட் பண்ணுவோம். வின்னிங் ஃபார் டிவிகே விசில் சின்னம். ஸோ அவரை பதவி ஏற்கிறத சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஸோ தட்டுறோம், தூக்குறோம், டிவிகேவை வின் பண்ணுறதை ரசித்து ருசித்து பார்ப்போம். நன்றி மக்களே, ஓட் ஃபார் டிவிகே பண்ணதுக்கு நன்றி.